Hallelujah. 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 Thank you, Jesus. சொல்லுங்க, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுமா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தந்தீங்களே, என்ன வாழ வைக்கிறீங்களே, நன்றி அப்பா. உம்முடைய ரத்தம் இல்லாம எனக்கு மீட்பு இல்லப்பா. உம்முடைய மரணத்தால நான் வாழ்றேன்ப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக மரித்தீரே, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டீரே, எனக்காக உயிர் தெழுந்தீரே. உமக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா. Thank you, Jesus. 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 Hallelujah. Hallelujah. ஆமென். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். Hallelujah. தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுங்கள், கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா.
என் தலையை உயர்த்திடுவார். இன்னொரு தடவை, எனக்கு எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் சத்துரு எனக்கு விரோதமாய் எழும்புவான், ஆனால் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. இப்படி சொல்லக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, சத்தமா ஹalleluya, ஹalleluya, ஆமென். இங்க வந்த உடனே ஆண்டவர் சங்கீதம் 65 அதை ஞாபகப்படுத்தினாங்க. நான் பொதுவாக ஒரு இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஆண்டிவே ஆவியானவர் சில நினைவுகளை, சில விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுறாருன்னா இட்ஸ் ப்ரொஃபட்டிக்கல்னு நான் விசுவாசிப்பேன். ஆமாம், எனக்கு வந்த உடனே ஆண்டவர் தெளிவாக அந்த ஹalleluya, ஒரு செகண்ட், ஹalleluya, சாரி 56 சங்கீதம் 56 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாங்க. அதை வாசிங்க பார்க்கலாம். 56, ஆமென். எல்லாரும் திருப்பிக்கோங்க. 56ல் பைபிளில் அந்த மேலே உள்ள ஒரு பகுதி, அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்குல்ல, அதை வாசிப்போம்மா எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் இருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆமாம், முடிந்தவர்கள் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம், அப்புறம் நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். ஓகே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து அதை வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை காத் ஊரில் பிடித்த போது யோனாத், ஏலம், ரிகோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். பெலிஸ்தர் தாவீதை காத் ஊரில் பிடித்த போது, கவனிக்கிறீங்களா? காத் ஊர் யாரோட ஊர் தெரியுமா? காத் ஊர் பெலிஸ்தர் ஒரு காலத்துல இதே தாவீது காத் ஊர்ல இருந்து வந்த கோலியாத்த ஒரு கல்லால அடிச்சார். என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத் ஊர்ல இருந்து தான் பெலிஸ்தியனாகிய பெரிய ராட்சத மனிதன் கோலியாத் நின்று இஸ்ரவேலரை, சமஸ்த இஸ்ரவேலரை பயமுறுத்தினார். ஆனா அவர்களுக்கு முன்னாடி ஒரு பொடி பையனா நின்று கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி ஒரு சின்ன கூழாங்கல்லால அடிச்சு அன்றைய தினம் பெலிஸ்தியரை விழப்பண்ணின ஒரு தாவீது. ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது காத் ஊரில் அதே தாவீதை மறுபடியும் பிடித்து விட்டார்கள். என்ன கவனிக்கிறீங்களா? எந்த இடத்துல ஜெயம் எடுத்தாரோ, எந்த இடத்துல தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி தாவீதுடைய பேர் உயர்ந்திருந்ததோ அந்த இடத்துல இப்ப தாவீது சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு காலத்துல எந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா நின்று இன்னைக்கு அதே இடத்துல தோற்று போனவளாய் நிற்கிறீர்களோ, உங்களுக்கு ஜெயத்தை உங்களை வெட்கப்பட தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காத்து ஊர்ல பிடிச்சிட்டாங்க. தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? எச்சியை ஒழுக விட்டு அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது பைத்தியக்காரன் மாதிரி வேஷம் போட்டு போய் நிற்கிறாரு. அந்த நிற்கிற டைம்ல ஆமென், அந்த ராஜா சொல்றாரு, ஊர்ல இல்லாத பைத்தியங்கள்ல இந்த பைத்தியம் ஸ்பெஷல்னா என்னை இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு வந்துட்டீங்க, அனுப்பி விடுங்க. என்ன அந்த பைத்தியம் மாதிரி வேஷம் மாதிரி ஒரு மாதிரி அவமான மாதிரியான சூழ்நிலை, எந்த பெலிஸ்தியர் நடுவில் ஒரு கிங் மாதிரி தாவீது நின்னாரோ அந்த பெலிஸ்தியர் நடுவில் தலை குனிஞ்சது போல ஒரு அனுபவம். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில தாவீது ஹேண்டில் பண்ண விதம் என்ன தெரியுமா? 3வது வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளில். சத்தமா சொல்லணும், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்.
இன்னொரு தடவை சத்தமா சொல்ல, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, என் மேல எந்த சத்துருவின் கரம் பலத்து கொண்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். நீர் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன வெட்கப்பட விட மாட்டீங்க, நீங்க என்ன வெட்கப்பட விட மாட்டீங்க. ராடா காதா லாஷாட்டா. அடுத்து சொல்றாரு பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். எல்லாரும் சேர்ந்து சத்தமா இந்த வார்த்தையை சொல்லணும், தேவனை நம்பி இருக்கிறேன். நீங்க உண்மையிலே தேவனை நம்பி இருக்கிறீங்களா? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, பண பற்றாக்குறையா, ஆமென், எதிர்காலத்தை குறிச்ச பயமா, சரீரத்தில் வியாதியின் சிம்டம்ஸா நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஹி இஸ் சூப்பர் நேச்சுரல். இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமை உடையவர். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை நமக்காக ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். இவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்து நடக்க பண்ணுகிறவர். உலர்ந்து போன எலும்புகளை உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர். இந்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் தேவனை நம்பி இருக்கிறேன். இன்னொரு தடவை, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இன்னொரு தடவை, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் என்ன செய்வான். ஒரே ஒரு சரணத்தை கை தட்டி பாடி நாம் உட்காருவோம். ஹalleluya. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் பேடகமும் மாறி. நீர்தானே என் துணையானி, என் பேடகமும் மாறி.
பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அகாமியத்தின் கொடுங்கோ என்னே நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னே நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஹalleluya ஹalleluya. ஆகாமியத்தின் கொடுங்கோ ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நினைப்பதில்லை. உலகத்தின் வல்லமை நிலைப்பதில்லை. என்மேல் நினைப்பதில்லை. சத்துருவின் வல்லமை சத்ருவின் வல்லமை என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நினைப்பதில்லை. உங்க தலை மேல கை வச்சு கையை உயர்த்தி சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்துருவின் வல்லமை சத்ருவின் வல்லமை என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. வியாதியின் வல்லமை வியாதியின் வல்லமை என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. பாவத்தின் வல்லமை சத்தமா பாவத்தின் வல்லமை பாவத்தின் வல்லமை என்மேல் நிலைப்பது இல்லை. என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பது இல்லை. என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. என்மேல் நிலைப்பதில்லை. நான் கடனாளியா இருப்பது இல்லை. கடனாளியா இருப்பது சொல்லுங்க. இல்லை. நான் கடனாளியாவே இருக்க போகிறது இல்லை. கடனாளியா என் இருக்க போறது இல்லை. தேவன் என் தேவன் என் தேவன் என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் என்னுடைய குறைவுகளை தம்முடைய எல்லாம் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய மகிமையின் கிறிஸ்து ஐஸ்வரியத்தின்படி இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். நிறைவாக்குகிறார். சத்தமா சொல்லுங்க. நிறைவாக்குகிறார். நிறைவாக்குகிறார். என் தேவன். என் தேவன். சத்தமா சொல்லுங்க. என் தேவன். என் தேவன். He is my God. My God. என் தேவன். 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 அவரை நான் அப்பா என்று அழைக்கிறேன். நான் சொல்ல சொல்ல சத்தமா என்ன ஃபாலோ பண்ணுங்க. அவரை நான் அப்பா என்று அழைக்கிறேன். அவரை அப்பா என்று அழைக்கிறேன். அவர் என் அப்பா. அவரை அப்பா. அவர் என்னுடைய அப்பா. அவர் என்னுடைய அப்பா. அவர் என்னுடைய அப்பா. அவர் என்னுடைய அப்பா. He is my father. 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 எனக்குள்ள எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது. அவருடைய ஆவி எனக்குள்ள எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது. அவருடைய ஆவி அந்த இருக்கிறது. ஆவி அந்த ஆவி என்னை அவரை அப்பா அப்பா பிதாவே பிதாவே என்று கூப்பிட செய்கிறது. கூப்பிட செய்கிறது. என்று கூப்பிட பண்ணுகிறது. கூப்பிட பண்ணுகிறது. ஆகவே ஆகவே நான் இயேசுவ இயேசுவ ஃபாதர் காட் அப்பா அப்பா பிதாவே பிதாவே அப்பா அப்பா பிதாவே பிதாவே என்று அழைக்கிறேன். என்று அழைக்கிறேன். என் தேவன். என் தேவன். சத்தமா சொல்லுங்க. என் தேவன். என் தேவன். என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பா. என் தேவன். என் தேவன். என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பா. ஹalleluya. பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க கையை தட்டி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி அப்பா அப்பா. இன்னும் அப்பா அப்பா. அண்ணே கை தட்டி அப்பா அப்பா. ரபகதல சதரகதலரா ரிகதரகதல ரபியந்தரகதலரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கவனிங்கள். நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னா உங்க இந்த உலகத்துக்கு ஒன்னு அனௌன்ஸ் பண்றீங்க. நீ நினைக்கிற ஆள் இல்லைன்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை பார்த்து நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம்னா ஆமே நமக்குள்ள இருக்கிற எப்படி அப்பான்னு கூப்பிடுறோம்னா எனக்குள்ள ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கிறது. ஆமே எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவி என்ன செய்ய வைக்கிறது என்றால் அவரை அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுகிற ஆவி.
சொல்லுங்க, என்னோட சேர்ந்து வசனங்கள் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். நல்லா சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல். உங்களுக்கு நீங்க நான் சொல்றதை அட்லீஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்றேன், இந்த 1.5 மணி நேரம் முடிகிறதுக்குள்ள உங்க மைண்டை கர்த்தர் பலமா ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாரு. உங்க ஸ்பிரிட்டை கர்த்தர் ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாரு. நீங்க இங்க இருந்து போகும்போது சாதாரணமா திரும்பி போக மாட்டீங்க. கவனமா ஃபெய்த்தோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆமென், ஆமென். ஒருவேளை உங்களுக்கு பலகீனம் இருக்குமானால் பலகீனத்தை தாண்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள். இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இந்த பிசாசுக்கு பயங்கரமான தந்திரம். பாவம் நமக்குள்ள ஒர்க் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, நிறைய நேரத்தில் சர்ச்சுக்கு வந்தாலும் அவர் அப்பான்னு கூப்பிடுற மனநிலையை விடாது பாருங்க. வந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு அடிமையாக என்ன பாருங்க, உங்களை அப்பான்னு கூப்பிட்றது கூட நான் தகுதி இல்லை. ஏன்னா இளையகுமாரன் என்ன கண்டிஷனில் வந்தாருன்னா, உங்களை நான் அப்பான்னு சொல்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். இந்த மனநிலை தான் பாவம் செய்கிற மனநிலை. பாவம் நமக்குள்ள கிரியேட் பண்ற மனநிலை. ஆனால் இயேசுவின் ரத்தம் நமக்கு தருகிற மனநிலை என்ன தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் எனக்குள்ள பயத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி எனக்குள்ள இருக்கிறது. இன்னொரு தடவை சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. சொல்லுங்க, திரும்ப பயப்படுறதுக்கு பயத்தின் ஆவி அல்ல, அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள அன்பின் ஆவி. இன்னொரு தடவை, எனக்குள்ள அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். எனக்குள்ள பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். வல்லமையின் ஆவியை தந்திருக்கிறார். இன்னொரு சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமையின் ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டி, நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் நியூ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். இட் இஸ் நியூ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். கம் ஆன் சர்ச், நல்ல கை தட்டி இந்த ஆவிக்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இது சிலுவையினால, இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரபா லகா தரா கதா லாஷா ரபா லகா தரா கதா லகா தரா ஷிகா ரபா லகா தரா கதா லகா தரா டிபா லகா தலா கரா பதா லகா தரா பாலா கதா ரபா தடா கதா லரா ஷிகா தலா பௌரி பியாந்த ராஷா தரா பௌரி பியாலரா லேக்கரே பெலேஹே சட்டாலா பர்கதலா கதரகதனா. எல்லா பலவீனங்கள், எல்லா அவிசுவாசங்களை நான் கடிந்து கொள்கிறேன். எல்லா நெகட்டிவ் மைண்ட் செட்டை நான் கடிந்து கொள்கிறேன். In the name of Jesus, every negative mindset in the name of Jesus, church விட்டு, body of Christ விட்டு வெளியேறு. ரீபாகாத கை தட்டி, அண்ணே கை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இயேசுன்னு சொல்ல ஆரம்பிங்க, ஜீசஸ்னு கத்த ஆரம்பிங்க. ரீபாகாதல கத ரபா சகதர கதலரா லிக்ரா சட்டரா மதகலரா தியண்டரா லூர் பயாந்தர் பல்பரா கதலரா கதரா சிட்டரா கட லேகதரா பௌடபா சட்டரா கதலரா கதலரா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஏமேன், அருகில் இருக்கிறார். ரீபா ஹஷட்டரா கதலரா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. எபேசியர் 1:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னையும் பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 1:1 எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 1:1 கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் அவருக்குள் விசுவாசியா இருக்கிற நான் பரிசுத்தவான். இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசுவுக்குள் விசுவாசியா இருக்கிறனா பரிசுத்தவான். மனநிலை சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தவான். இன்னொரு சொல்லுங்க, இயேசுக்குள்ள விசுவாசியா இருக்கிறனா பரிசுத்தவான். நான் சொல்லல, அம்மா தாயே நான் சொல்லல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆமே, சத்தம் போட்டு சொல்லுங்க, பிசாசே இனிமே என்ன
பயமுறுத்துறதுக்கு உனக்கு லைசன்ஸ் இல்ல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, என் வாயால, என் காதால, என் கண்ணால நான் பிசாசுக்கு கொடுத்த எல்லா லைசன்ஸையும், சத்தமா சொல்லுங்க, எல்லா லைசன்ஸையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, என் வாயால அவிசுவாசமா பேசினதுனால பிசாசுக்கு கொடுத்த லைசன்ஸ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, இப்பொழுது கேன்சல் பண்றேன். இப்பொழுது விசுவாசமா சொல்லுங்க, இப்பொழுது கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இன்னொரு தடவை, இயேசுவின் நாமத்தினால. என் கண்ணால சொல்லுங்க, என் கண்ணால, என் கண்ணால நான் பிசாசுக்கு கொடுத்த எல்லா லைசன்ஸையும், என் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு அவனுக்கு கொடுத்த எல்லா லைசன்ஸையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, என் காதால, சொல்லுங்க, என் காதால, என் காதால நான் பிசாசுக்கு என் வாழ்க்கையில கொடுத்த எல்லா லைசன்ஸையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், சத்தமா சொல்லணும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கேன்சல் பண்றேன், நான் கேன்சல் பண்றேன். இனி இனி எனக்குள்ள இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். சத்தமா சொல்ல, ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. வியாதியுடைய எல்லா கூரையும் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில முடிச்சிட்டார். ஸ்டில் ஏன் என் பாடியில வியாதி பலவீனங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனா நம்ம கொடுத்த வழி, நம்ம கொடுத்த லைசன்ஸ், அதை யூஸ் பண்ணி தான் பிசாஸ் நமக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். நாம் விசுவாசத்துல அவரை அறிகிற அறிவில் நின்று கொண்டு நாம் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம்னா, வாயை திறந்து சொல்லுவோமானால் அவனால் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும்போது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போவீர்கள். ஆமென், ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு பல்லவியை பாடி சந்தோஷமா பாடிட்டு முடிஞ்சவங்க ஆமென் ஒரு நிமிஷம் நின்று சந்தோஷமா பாடிட்டு அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. நான் இன்னும் நிறைய உங்களை கன்ஃபஸ் பண்ண வைக்கணும்னு ஹோலி ஸ்பிரிட் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென், உங்களை வாயை திறந்து சொல்ல வைக்கணும், நீங்க வாயை திறந்து வேர்டு உள்ள போகணும்னு ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஹalleluya. இதே எபேசியர்கள் நிருபத்தை நம்ம ஆமென் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. 1 அந்த எபேசியர் 1 அப்புறம் 3வது வசனத்தை போடுங்க. 3 எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க. நம்முடைய, சேர்ந்து வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கர்த்தராகிய, என்னுடைய ஆண்டவராகிய, என்னுடைய மீட்பராகிய, என்னுடைய இரட்சகராகிய, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? ஏன் தெரியுமா ஸ்தோத்திரம்? வசனம் சொல்லுது, அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, சொல்லுங்க உன்னதங்களிலே, சொல்லுங்க உன்னதங்களிலே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இந்த ஆவிக்கு உரிய, சொல்லுங்க ஆவிக்கு உரிய, ஆவிக்கு உரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம எப்படி இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? நாம எப்படி இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? I am a spirit. நாம் ஆவியாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கவனிக்கிறீங்களா? என்னை கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்க்கிறோம்ல இந்த பாடி, இந்த ஃபிளஷ், இது இல்ல நம்ம, நமக்குள்ள இருக்கிற ஆவிதான் நம்ம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, இது இல்லைன்னா
சத்தமா சொல்லுங்க, இட்ஸ் பிப்ளிக்கல். இது இல்லைன்னா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி அதுதான் நான். சொல்லுங்க, இது இல்லைன்னா வெளியில பார்க்கிற இந்த கண்ணு காது மூக்கு இந்த ஐம்புலன்கள் இது இல்லைன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன் தான் நான். சொல்லுங்க, நான். இங்கிலீஷ்ல கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிலீஷ்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஐ ஆம் a spirit, I am the spirit, I have a soul, I am living in the body என்று இருக்கிறது. ஆமென். I am a spirit, நான் ஆவியா இருக்கிறேன். I have a soul, எனக்கு ஆத்துமா ஒன்று இருக்கிறது. நான் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன கவனிக்கிறீங்களா? பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமென், நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நான், சொல்லுங்க, நான், அந்த வசனம், நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன சொல்றாரு? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்றார். நான் ஒருத்தரை சொல்றாரு, என் சரீரம்னு ஒன்ன சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களை நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமா, நான் என் சரீரத்தை ஒடுக்கிறேன்றார். அப்பனா நான் அவர் ஒன்ன சொல்றார்ல, அது யாரு? ஸ்பிரிட், ஆவி. ஆமா, ஆவியை, அவருடைய ஆவியை தான் அவர்னே சொல்றார். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் என் சரீரத்தை, இந்த ஆவியா இருக்கிறேன்னா என் சரீரத்தை ஒடுக்கிறேன்றாரு. அப்ப நம்ம என்னவா இருக்கோம்னா நம்ம ஆவியா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவியா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஆவியா இருக்கிறேன். அண்ணே, ரொம்ப முக்கியமானது, நீங்க வாய் திறந்து சொல்லுவீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், இந்த வேர்டு உங்களை பயங்கரமா பிளஸ் பண்ணிடும். இந்த விஷயத்துல கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க ப்ராஸ்பரிட்டி அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டுல சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. தெய்வீக உலாவுதலை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நடமாடுகிற நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. விசுவாசிக்கிற கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி விடுங்க. நல்ல கை தட்டி. ஹalleluya, ஹalleluya. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துறேன்றாரு. ஆமென். சோ பவுல் அட்ரஸ் பண்றது நான் அப்படின்றத யார் அட்ரஸ் பண்றாருன்னா அந்த ஆவி மனிதன். எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நான். இது இல்லைன்னா ஆவிதான் நான். சத்தமா சொல்லுங்க, ஆவிதான் நான். ஆவிதான் நான். நான் ஆவியா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவியா இருக்கிறேன். நான் ஆவியா இருக்கிறேன். ஹalleluya. பிசாசு உங்க சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். பிசாசு எங்க டச் பண்ணுவான்னா இந்த பாடியை மட்டும் தான் டச் பண்ணுவான். அவனால் அதை தாண்டி போக முடியாது. கர்த்தர் எங்கே வாசம் பண்றாருன்னா அவர் எனக்குள்ள ஆவி. நான் ஒருத்தரை சொல்றோம்ல, நான் ஆவியா இருக்கிறேன்னு, அதுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உள்ள இருந்து என்ன பண்றாருன்னா இந்த பாடியில இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும் எதிராக அவர் யுத்தம் பண்ணி 1:3 எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 சீக்கிரம் ஃபாஸ்ட் ரகட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்கு உரிய, வாசிக்கிறீங்களா? அந்த வேர்டை கையில வைங்க, அந்த கையை வச்சு காமிங்க ஜோஷ். ஆவிக்குரிய, சரி எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய. சொல்லுங்க, ஆவிக்கு உரிய. எது ஆவி? எது ஆவி? சொல்லுங்க, நான் தான் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் ஆவி. கவனிக்கிறேன், என்னடா புதுசா என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் a biblical. ஆமென். இதை தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார் நமக்காக. சொல்லுங்க, நான் ஆவி. சொல்லுங்க, ஆவிக்கு உரிய, இந்த ஆவிக்கு உரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஆவிக்கு உரிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கடவுள் எங்க வச்சுட்டார்னா வசனம் சொல்லுது. அந்த வேர்ட் இருக்கு பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள், எல்லாரும் சொல்லுங்க, உன்னதங்கள்ல இருக்கிற ஆசீர்வாதத்தை இப்ப நம்ம எங்க அனுபவிக்கணும்னா இந்த பூலோகத்துல அனுபவிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்றோம்னா கையை தட்டி பாடி துதிக்கிறோம். என்ன கவனிக்கிறீங்களா?
நமக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகியிருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆவி மனிதனுக்காக. ஐ ஆம் a spirit. என்னை கடவுள் எப்படி பார்க்கறாரு? இந்த அண்ணனை கடவுள் பார்க்க. உங்க பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ் பிரதரை கடவுள் எப்படி பார்க்கறாருன்னா, இந்த மாதிரி கட்டையா இருக்கிற அண்ணன், கருப்பா முடி வச்சிருக்கிற அண்ணன், ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கிற, இப்படி பார்க்கல. அவர் எப்படி பார்க்கறாருன்னா, ரமேஷ் தானே சொன்னீங்க, ரமேஷ்ன்ற ஆவி மனிதன் தான் அவருக்கு மனிதன். என்னை கவனிக்கிறீங்களா? உங்களை எங்க பார்க்கறாருன்னா, பிசாசு எப்பவுமே அவுட்டர்ல இருந்து, இந்த பாடியில இருந்து இன்னர் மேனை அட்டாக் பண்றான். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எப்போதும் உங்க ஆவி மனிதன்ல இருந்து உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். என்ன கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருக்கு மனுஷன் மேன் அப்படின்னாலே எதுதான்னா ஆவிதான். ஆமே. ஆண்டவர் களிமண்ணால மனுஷனை உண்டாக்கி அதுல தம்முடைய சுவாசத்தை ஊதுனதுக்கு அப்புறம் தான் அவனை மனுஷன் அழைக்கிறாரு. என்ன கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆவிதான் அவருடைய பார்வையில் மேன். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற உங்க எல்லாரையும் கடவுள் என்னவா பார்க்கிறார்னா, ஆவியாய் பார்க்கிறார். இந்த ஆவி மனிதனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தாலும் உங்க ஆவி மனிதன் என்ன கொடுத்தா பிரிஸ்கா இருப்பார். இந்த ஆவி மனிதன் இந்த சரீரத்தை மேற்கொள்றதுக்கு என்ன வல்லமை தேவை, இந்த ஆவி மனிதன் இந்த சரீரத்துல சுகத்தை அனுபவிக்க செய்யறதுக்கு என்ன பவர் தேவை, என்ன அத்தாரிட்டி தேவை, என்ன தைரியம் தேவை, இது எல்லாத்தையும் கடவுள் எங்க வச்சிருக்கிறார்னா, உன்னதங்களிலே கிறிஸ்துவை கொண்டு நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் சம்பாதிச்சு வச்சதை ஒண்ணா விசுவாசத்தை பேசி 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 இந்த பிசிக்கல் ரெல்ம்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அதை தேவன் அதை செய்யறதுக்கு தான் பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கிறாங்க. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய மண்டலத்துல, இன்னொரு தடவை ஆவிக்குரிய மண்டலத்துல எனக்கான சகல ஆசீர்வாதத்தையும் நிரப்பி வச்சிருக்கிறாரு. சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு 4 பேரையாவது கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரி 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 சொல்லிட்டீங்களா? இப்ப இன்னொன்னு சொல்ல போறேன். எப்பவுமே அடுத்தால புகழ்றது நமக்கு ரொம்ப ஈஸி. இப்ப என்ன பண்ணணும்னா, நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஒரு 4-5 பேரையாவது அவங்க கண்ணை பார்த்து சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன். கண்ணை பார்த்து சொல்லணும், கீழே பார்த்திய நல்லா சொல்லுங்க. நீங்க அவங்ககிட்ட சொல்லல. கவனி இன்னொரு தடவை செய்யலாம். நீங்க உங்க பக்கத்துல நிக்கிற அந்த அம்மா இருக்காங்கல்ல, எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க, பாக்கியம் அம்மா. பாக்கியம் அம்மாட்ட நீங்க சொல்லல, நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது இந்த உலகத்துக்கு சொல்றீங்க, பரலோகத்தால ஐ ஆம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், அம்மா தகப்பன், எனக்குமே வயசுல எத்தனையோ அனுபவங்களை சார்ந்த தகப்பன்மார்கள் நிற்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த ரெவலேஷன்ல நீங்க கட்டப்படுவீர்களானால், நான் சொல்லுகிறேன், நாம் இருந்த வண்ணமாக இருக்க போகிறது இல்லை. நம்மளை கர்த்தர் இதே சூரானத்துல இதே ஊர்ல கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறது நம்ம அனுபவிப்போம். ஹல்லேலூயா. நாங்க எங்க ஃபேமிலியெல்லாம் நேற்று ஃபாதர் அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பாட்ட சொன்னேன், அப்பா நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோன்னா ஆண்டவருடைய அழைப்பு இந்த ரெவலேஷன் மட்டும் இல்லைன்னா இல்லைப்பா, நாங்கள் ரொம்ப எங்கேயோ இருந்தோம்ப்பா, இன்னைக்கு ஆண்டவர் இப்படி தூக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மேன்மை, இந்த கனம், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவரை அறிகிற அறிவினால இந்த ஆவியை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிஞ்சிருக்கிற. அப்படினால எங்கள் சர்ச் மக்களை நான் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கன்ஃபஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னை கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆவியாக இருக்கிறேன்.
உட்காந்து சொல்லுவோமா ஒரு நிமிஷம் ரொம்ப பாவம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நேரம் நின்றுட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவியா இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உன்னதங்களில் இருக்கு. சொல்லுங்க, வேற மண்டலத்தில் இருக்கு. ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான பணம், பொருளாதாரம், தெய்வீக சுகம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எங்கே இருக்குன்னா வேற மண்டலத்தில் இருக்கு. இனிமே உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தரப்போறதில்லை. சிலுவையினால இயேசு நமக்காக சம்பாதிச்சு உன்னதங்களிலே ஆல்ரெடி இட்ஸ் ப்ரிப்பேர்டு. ஆமென். என்ன கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது இப்போ நீங்க ஆமென் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரை ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அம்மா நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்கேம்மா. என்ன கவனிக்கிறீங்களா? ஏதாவது செய்யுங்க இல்ல, அவர் ஏற்கனவே செய்து முடித்ததை அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்வோமானால் தேவன் அதை நமக்கு அருளி செய்ய போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை எல்லாரும் கன்ஃபஸ் பண்ண, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏற்கனவே என் தேவன் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க சபையில பிரசங்கம் எதுக்காக பண்றோம் தெரியுமா? உங்க முகத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணல. அம்மா அக்கா, உங்க முகத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணல. நாங்க பேசுற பிரசங்கம் உங்க ஸ்பிரிட், உங்க ஆவி மனிதனுக்கான பிரசங்கம் இது. அதனாலதான் நீங்க எதுவோ நினைச்சு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்டவர் வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இதுதான் நமக்கு தெரியும். அடுத்து நாளைக்கு என்ன செய்வோம். ஆனா அவருக்கு எது தெரியும் தெரியுமா? இவனுடைய ஆவி மனிதனுக்கு என்ன தேவை, அதை இவனுக்கு ஃபீட் பண்ணிட்டா இவன் சரீரம் பிரிஸ்க் ஆயிடும், சுகமாயிடுவான், இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழுவான்னு அவருக்கு தெரியும். அதனால்தான் உங்கள் ஆவிக்குரிய வார்த்தை உங்களுக்கு. இந்த சபைக்கு என்ன சபை, என்ன பேரு? ஏசு நம்மோடு அப்பா அப்பா ஏசப்பா நல்ல விசுவாசிகள். நம்ம சபை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை என்னன்னு சொல்லுவோம்னா இன்னொரு பேருக்கு ஆவிக்குரிய, சத்தமா சொல்லுங்க, நீங்கள்லாம் எதுக்குரியவர்கள்? ஆவிக்குரியவர்கள்னா என்ன? ஆவிக்குரியவர்கள் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம்ல, இது இல்லைன்னா ஆவிதான் நான். ஆவிக்குரியவர்கள்னா அர்த்தமே அதுதான். அந்த ஆவிக்கு உரியவன் தான் நான். என்ன கவனிக்கிறேன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நிறைய நேரத்தில் அந்த வசனத்தை எப்படி நம்ம பார்த்துடுறோம்னா 1:3 ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இனிமே தான் தருவார்னு சொல்றோம். இல்ல, இந்த ஆவிதான் நம்முடைய ஆத்மாவை, சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணும் வல்லமை உடையது. என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதன் பிசிக்கலா இந்த சரீரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் எங்க ஆசீர்வதிக்கப்படணும்? ஆவியில் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் வசனம் சொல்றது எபேசியர் 2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிர்ப்பித்தார். வாசிங்க 2:1 வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்களா. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படி, எல்லாம் யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒன்று இந்த வசனத்தை பார்த்து வாசிக்கணும், வாசிச்சுட்டு நீங்கள் இருக்கணும். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் 2ஆம் வசனத்தில் வந்து வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அடுத்த வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல
கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அடுத்து தேவனோ, எல்லாரும் சொல்லுங்க தேவனோ. இன்னொரு தடவை தேவனோ சொல்லுங்க. நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீ வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ மரித்திருந்த, நீ அந்நியனா இருந்த, பிசாசுக்கு ஏத்தது மாதிரி நடந்துகிட்டு இருந்த, நீ மோசமானவனா இருந்த, நீ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரிச்சிருந்த, பிசாசுக்கு ஏற்றபடி நடந்துகிட்டு இருந்த, ஆனால் தேவனோ, எல்லாரும் சொல்லுங்க தேவனோ. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க தேவனோ. இதை நீங்க நம்பணும். சொல்லுங்க தேவனோ, இதை நீங்க நம்பணும். ஆமே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க நீங்க ஒரு மாதிரி, ஆனால் தேவனோ. இன்னொரு சொல்லுங்க நீங்க ஒரு மாதிரி, ஆனா தேவனோ. சொல்லுங்க நான் ஒரு மாதிரி. சொல்றீங்களா? நான் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறத ரொம்ப ஈஸியா ஒத்துக்கிறவன். ஆமாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னா ஒத்துக்கிற மாட்டோம். ஆமாம். நான் மோசமானவன். ஆமா, நான் ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருப்போம். சொல்லுங்க நான் ஒரு மாதிரி, ஆனால் தேவனோ. இன்னொருத்தர் சொல்லுங்க நான், என் வாழ்க்கை, என் கடந்த காலம் எல்லாம் சரியில்லை. சொல்றீங்களா? உண்மையா கன்ஃபஸ் பண்ணுங்க. நான், என் கடந்த காலம், நான் முடிவெடுத்தது, நான் செஞ்ச பாவம் எல்லாம் சரியில்லை. சொல்லுங்க எல்லாமே தப்பு, எல்லாமே சரியில்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்க தேவனோ. வெரி பவர்ஃபுல் வேர்ட், வெரி பவர்ஃபுல் வேர்ட். சொல்லுங்க தேவனோ. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பவுல் எழுதுறார். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பவுல் எழுதுறார். நீங்கள் அக்கிரமத்தினால பாவத்தினால மரிச்சிருந்தீங்க. நீங்க என்ன அது ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஆவிக்கு ஏத்தபடி நடந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க பிசாசுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு இருந்தீங்க. நீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டார். ரெண்டாவது இன்னொரு ஆறுல சொல்றாரு தேவனோ. என்னை கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அண்ணன் ரெண்டு பேர் தகப்பன்மார் மாதிரி உட்காந்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. இப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றோம். அண்ணன் கோச்சுக்காதீங்க, சும்மா சொல்றேன். அண்ணன் அந்த அப்படி எப்படின்னு அவரை பத்தி இது சொல்லிட்டே இருக்கேன். இப்ப அண்ணனை பார்த்து சொல்றேன், ஆனா அண்ணனோ இவரோ எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்னை கவனிக்கிறீங்களா? அன்பு சர்ச், நாம் நம்முடைய கிரியைகளில் குறை உள்ளவர்கள் தான். நாம் நம்முடைய நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல தேவனுக்கு விரோதமானவர்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம், தேவனோ. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் நீதிமான் ஆகிறதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நெக்ஸ்ட் வேர்ட், அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளை பிசாசு நம்மளை விழத்தள்ளுறதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்து வியாதி வந்ததுக்கு காரணம், நீ சரியில்லை, அதனாலதான் உனக்கு என்ன வந்துச்சுன்னா வியாதி வந்துச்சு. அந்த நேரத்தில் நாம் எதை சொல்லணும் தெரியுமா? நான் சரியில்லை, தேவனோ. இத சொல்ல கத்துக்கணும் நம்ம. எல்லாம் சொல்லுங்க தேவனோ. இன்னொரு தடவை சொல்லுங்க தேவனோ. சொல்லுங்க வியாதியே உன்னை பார்த்து சொல்றேன். சொல்லுங்க வறுமையே உன்னை பார்த்து சொல்றேன். சொல்லுங்க பிரச்சனையே உன்னை பார்த்து சொல்றேன். நான் சரியில்லைதான். தேவனோ. இன்னொரு தடவை சொல்லுங்க தேவனோ. தேவனோ. ஹல்லேலூயா. அவர் உங்க மேல இரக்கம் வச்சு என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த வசனத்தை எங்க? இல்ல 3 முன்னாடி 4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இதை எங்க செஞ்சார் ஆண்டவர்? இதை எப்படி செஞ்சார்னா இயேசுவை என்னைக்கு நம்ம விசுவாசிச்சு அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணோமோ
அன்னைக்கு நம்முடைய ஆவி மனிதன் இருக்கிறார்ல, இன்னர் மேன், அவரை தான் நம்மன்னு சொல்றீங்க, கவனிக்கிறீங்களா? அவரை கர்த்தர் என்ன பண்ணார்னா கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார்னு வசனம் சொல்லுது. ஏன்? இந்த சரீரத்தில் தானே பிரச்சனை இருக்கு, நமக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டில் தானே பிரச்சனை இருக்கு. இதை மாத்தாம கடவுள் எதை செஞ்சார்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியை உயிர்ப்பித்தார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுட்டா மற்ற எல்லாம் சரியாயிடும்னு. கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுட்டா மற்றது எல்லாம் சரியாயிடும். இன்னொரு சொல்லுங்க, இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டா மற்ற எல்லாம் சரியாயிடும். கடன் பிரச்சனை சரியாகுமா? கடன் பிரச்சனை சரியாகுமா? சம்பாரிச்சா தானே சரியாகும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆவியில ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால் உன் மேல பவர்ட்டி, வறுமை, தரித்திரம் என்பது பாவத்தினால் வந்த விளைவு. கவனிக்கிறீங்களா? நான் பேச வந்தது ஏதோ ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். அவன் தரித்திரம் என்பது பிசாசு, அத பாவத்தினால் வந்த விளைவு. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரம் என்பது, தரித்திரம் கர்த்தர் தந்ததா? வியாதி கர்த்தர் தந்தாரா? சொல்லுங்க, வியாதி ஆண்டவர் உண்டாக்குனாரா? மரணத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரா? நல்லா சத்தமா சொல்லுங்க. உண்டாக்கும் போது மனுஷனுக்கு எல்லாத்தையும் உண்டாக்குனார்ல, வியாதியை உண்டாக்குனாரா? எல்லாமே எதுக்கு அப்புறம் வந்ததுன்னா மனுஷனுடைய வீழ்ச்சி, அந்த பாவத்தின் விளைச்சல் தான் எது கொண்டு வந்துச்சுன்னா வியாதியை கொண்டு வந்துச்சு, மரணத்தை கொண்டு வந்துச்சு, பலவீனத்தை கொண்டு வந்துச்சு. இந்த வேர்ல்டோட சண்டை, இந்த மண்ணு நமக்கு எதிராக போராடுச்சு, இந்த மரஞ்செடி கொடியெல்லாம் நமக்கு எதிராக போராடுச்சு, ஸ்டில் கடல் நமக்கு எதிராக போராடிட்டு இருக்கு. என்னை கவனிக்கிறீங்களா? திடீர்னு பூமி எதிர்ச்சியெல்லாம் ஏன் வருதுன்னா பாவத்தின் விளைவில். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. ரோமன்ஸ் 8 நீங்க எடுத்து வாசிங்கன்னா அற்புதமா ஆண்டவர் அதுல பவுல் வழியா பேசி வச்சிருக்காங்க. என்னை கவனிக்கிறேன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ ஆமென் ஹல்லேலூயா. சோ இது எல்லாமே, தரித்திரம் என்பது பாவத்தின் விளைவு, மரணம் என்பது பாவத்தின் விளைவு, வியாதி என்பது பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவு எனக்குள்ள ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா பாவத்தை கடவுள் சிலுவையில அடித்து, ஆமென், அதை சிலுவையில அறைந்து, அதை என்ன செஞ்சிட்டார்னா கொன்றுட்டார். என்னை கவனிக்கிறேன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து சிலுவையிலே அவைகளை கொன்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த நம்மளை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் எதை சூஸ் பண்றார், எது வழியா பிளஸ் பண்றாருன்னா உள்ள இருக்கிற ஆவியின் வழியா நம்மளை பிளஸ் பண்றாரு. ஆவிதான் நம்ம, அதுல இருந்து தான் கடவுள் நம்மளை பிளஸ் பண்றாரு. அதனால எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்? எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? இந்த சர்ச்சுக்கு வந்து கை தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு வசனத்தை கேட்க 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 இந்த ஆவி மனிதன்ல தேவன் பலப்படுறார் பாருங்க. இந்த ஆவி மனிதன் பலப்பட ஆரம்பிக்கும் போது உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி பட்டு 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 பட்டுன்னு விலக ஆரம்பிக்கும். என்ன கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக சுகம் உங்களுக்கு சுதந்திரமாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இங்க வந்து கையை தட்டி பாடி இந்த ஆவி மனிதன்ல தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். மறுபடியும் 1:3 போங்க. 1:3. ஒரு அபா கதா ரபாலா ஷட்டா ரகா டிகா சீக்கிரமாய் ரேஷதே பாலா கதரா. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய, எல்லாரும் உங்க ஆவிக்குரியன்னு சொல்லும் போது எதுல வச்சிடணும்னா கைய இன்னொரு தடவை சொல்லுங்க, உன்னதங்களிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த ஆவிக்கு உரிய, இந்த ஆவிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்க வச்சிட்டாருன்னா உன்னதத்துல வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சரி, உன்னதத்துல ஆல்ரெடி பிரிப்பேர் ஆயிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எப்படி இந்த பிசிக்கல் வேர்ல்டுல பார்க்கிறது? ஏற்கனவே எனக்காக ஆயத்தம். இதை நம்பணும் நீங்க முதல்ல.
4 தடவையாவது பிசாசு வெக்கப்படுற மாதிரி சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. உன்னதத்துல எனக்கா. பிசாசு வெக்கப்படுற மாதிரி சொல்லணும். நீங்க சோம்பேறித்தனமா சொல்லக்கூடாது தூங்கிக்கிட்டே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதங்களில் எனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சுட்டாரு. சொல்லுங்க. உன்னதங்களில் எனக்கான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. இன்னொரு தடவை இன்னொரு. பிசாசே வெக்கப்பட்டு போ. சொல்லுங்க. வெக்கப்பட்டு போ. என் மேல நீ சொல்லுங்க. என் மேல நுகத்தை சுமத்த முடியாது. நுகத்தை சுமத்த முடியாது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் போதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச சேட்டை, பாவம், வீழ்ச்சி, இது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீ சரியில்லை சரியில்லைன்னு குற்றப்படுத்திட்டே இருப்பான் பிசாசு. வசனம் சொல்லுது அவனுக்கு பேரு பொய்யனும் பொய்க்கு. எல்லாரும் சொல்லுங்க. பொய்யனும் பொய்க்கு அப்பா. இன்னொரு பொய்க்கு பிதானா அதானே. பொய்யனும் பொய்க்கு அப்பன். பிசாசு யாரு? பொய். நான் சொல்லுவேன் பிசாசு யாருன்னு கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகே. பிசாசு யாரு? பொய்யனும் பொய்க்கு. நம்ம மொழியில சொல்லுவோம் பொய்யனும் பொய்க்கே அப்பன். என்ன சொல்ல? பொய்க்கே. பொய்ன்ற சப்ஜெக்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அப்பனே அவன் தான். அதனால அவன் சொல்ற பொய்ய ஒரு நாளும் நீங்க கேட்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. நாம் எப்பொழுதும் உண்மையை பேச அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் கையை உங்க பைபிளை கையில தூக்குங்க. எல்லாரும் சொல்லுங்க. உண்மையை பேசாதீங்க. ஐயோ இது என்ன பொய்யா இருக்கு. சொல்லுங்க. உண்மையை பேசாதீங்க. இவர் கூட்டிட்டு வந்தாங்க பாஸ்டர் ஒருத்தரை, இங்க செங்குடியில இருந்து கூட்டிட்டு வந்தாங்களே, என்னென்ன சொல்றாரு அவன். சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உண்மையை பேசாதீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. உண்மையை பேசாதீங்க. அடாடாடா இது என்னடா அது. எல்லாரும் பைபிளை கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை பேசுங்க. சொல்லுங்க. உண்மையை பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. இது என்ன? உண்மையும் சத்தியமும் வேற வேறையா? உண்மைன்னா என்ன தெரியுமா? இப்ப நடக்கிறத பார்க்கறது உண்மை. நீங்க பார்க்கறது எதுவோ அது உண்மை. நீங்க பார்க்காதது ஒன்று இந்த பைபிள்ல பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் சத்தியம். என்ன கவனிக்கிறீங்களா? பார்க்கறத பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பார்க்கிற உண்மையை பேசிட்டே இருக்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனாலதான் நான் அப்படி ஆயிட்டேன், இப்படிதான் நான் விழுந்து போயிட்டேன், இப்படிதான் நான் எனக்கு வியாதி வந்துச்சு. உண்மையை பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது சத்தியம். என்ன கவனிக்கிறீங்களா? திங்கக்கிழமையானா 10,000 ரூபாய் டியூ கட்டணுமே. என்ன பண்றது? நீங்கள் இப்பொழுதுதான் எதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சத்தியத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பைபிள் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையை நான் பேச போறது இல்லை. இன்னும் அதை இங்கிலீஷ்ல தான் சரியா சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுறதுக்காக உண்மைன்னு சொன்னேன். ஃபேக்ட் நான் பேச மாட்டேன், ட்ரூத் தான் நான் பேசுவேன். ஹல்லேலூயா. நடக்கிறது எப்ப பார்த்தாலும் நம்ம எப்போ எதைத்தான் பேசுகிறோம்னா நம்ம பழகிட்டோம். இப்போ இல்லை, நேற்று இல்லை, இன்னைக்கு இல்லை, பல ஜெனரேஷனா சந்ததியா எதைத்தான் பழகிருக்கோம்னா நடக்கிறத பேசுறதுக்கு தான் பழகிட்டோம். என்ன ஆமாவா இல்லையா? நீங்க கோபக்காரர், அவனா சரியான கோபக்காரன், அது என்ன? உண்மை நடக்கிறது. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஆவிக்குரிய விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் என்பதாக அழைக்கிறது. ஆமா. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஓங்கி லைட்டாக ஒரு அடி அடித்து சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள பார்த்து லைட்டாக ஒரு அடி அடிங்க. ஹல்லேலூயா. உண்மையை பேசுறத நிறுத்துங்க. சத்தியத்தை வாயில கொண்டு வந்து பேசுங்க. ஹல்லேலூயா. சத்தியம் என்ன சொல்லுது?
நான் நீதிமான்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? எனக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறார்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? எனக்குள்ள இருக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவின்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? எனக்குள்ள திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவின்னு சொல்லுது. சத்தியம் உண்மை என்ன சொல்லுது? நீ கடங்காரன்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே ஆமென் என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார்னு சொல்லுது. உண்மை என்ன சொல்லுது? கை கால் மூட்டு வலின்னு சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுது. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மை என்ன சொல்லுது? எப்படியா இருந்தாலும் நீ சாகத்தானே போறேன்னு சொல்லுது. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறது. என்ன கவனிக்கிறேன்னா இப்படியா அல்லேலூயா சொல்லுவீங்க? ஹalleluya ஹalleluya. நேத்து அவன் செத்தான், முந்தா நாள் அவன் செத்தான், அவன் ஆக்சிடென்ட்ல செத்தான், இவன் இதுல செத்தான், அவன் அதுல செத்தான், இப்படின்னு சாவை பத்தி பேசுறது உண்மை. தட் இஸ் ஃபேக்ட். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃபேக்ட் பேசுறதுல ரொம்ப குறியா இருக்கும். அவர் செத்தார். ஏன் செத்தார் தெரியுமா? என்ன அவரு செத்தாரு, அதுக்கு தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போறியா? ஆமென் ஹalleluya. அவர் செத்தார ஏன் செத்தாருன்னு தெரியுமா? ஏன் இப்ப என்ன செய்ய போறியா? அதை தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய போறியா? இப்ப நமக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? ட்ரூத், சத்தியம். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நானே இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஹalleluya. நான் சொல்றேன், இந்த சூரானம் சர்ச்சில் இருக்கிற அன்பு தாய்மார்கள் தகப்பன்மார்கள், ப்ளீஸ் இனிமே உங்க வாயில கொஞ்சம் வார்த்தையை மாத்தி உண்மையை பேசாம, நடக்கிற நிகழ்வுகளை பேசாம, இந்த பைபிள்ல சத்தியம் என்ன இருக்கோ, சத்தியம் என்னன்னு எவ்ரி வீக் நீங்க சண்டே சர்வீஸ் வந்து சத்தியத்தை கத்துக்கிட்டா தான் பேச முடியும். என்ன கவனிக்கிறீங்களா? சபை கூடி வரும்போதெல்லாம் நீங்க வந்து வசனத்தை வாசிச்சு சத்தியம் என்னன்னு நீங்க லேர்ன் பண்ணாதான் சத்தியத்தை பேச முடியும். நீங்கள் சத்தியத்தை பேசுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், இப்ப இருக்கிற சூழ்நிலை தலைகளாக மாறி நிற்கும். இப்ப இருக்கிற பலகீனத்திலிருந்து நீங்க முற்றிலும் விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எபேசியர் 1:3 சீக்கிரம். ஏன் தெரியல, பரிசுத்தாவின் அதுல நிக்க வைக்கிறாங்க. ஹரா பாக்கா. இருங்க ஒரு 2 நிமிஷம் பக்கத்துல கையை பிடிங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ரா பாக்கா சாரா லாரா லேத்ரா பாலா காதா ரகாச்சரா பாலாரா ராம்டா பஹாஷா ரபாலபா ரபா ரபா லிகரா. நல்ல அந்நிய பாஷையில கண்ணை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க, பிரச்சனை இல்லை. கண்ணை திறந்து பார்த்து அந்நிய பாஷை. ராப்டே பாலா ராம்டா ஹாஷட்டரா லிட்ரா ஹபஹோ ஷட்டகரா கதனா லிட்டரி பியாந்த ராஷட்டரா. அந்நிய பாஷை தெரியாதவங்க இயேசுன்னு சொல்லுங்க. ஜீசஸ் ரிபலா கரிபில பரபியாண்டரா ஹப்ரா பஹா ஷட்டரா. நீங்க வாயை திறக்கணும் ப்ளீஸ். ரா பஹா ஜீசஸ்னு சொல்லிடணும். ராப்லே கதரா ரிபிடிபியாந்தல் ஹப்ரபா ஷட்டரா கதலரா ரிகதக ரபலக ரபலக ஏ ரபா ஷக ரபலக தரா ரிபா லக தரா பௌரா காத லக தரா ஷட்ட ரபா லக தரா தேபா லக தரா பல்பி ஆரா கத லப்ரா மஹந்த ரகத ரிக்லா ஹஷட்டரா பௌரி பியாத தகதலரா ரேகா தல ரபா லக தரா பௌனா ஷக தரா கத லக தரா. ஆமென். இப்போ வாங்க. ஹalleluya. நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனா உங்க மைண்ட் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, கவனிக்காம எங்கேயோ இருக்கீங்க. ஆமென் ஹalleluya. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. ஆமென். எந்திரிச்சிட்டு அப்புறம் உட்கார போறோம். ப்ளீஸ் கம் ஆன். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு, நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ண போறோம். ஹalleluya. எழும்பிட்டு உட்கார போறோம். பக்கத்துல கையை பிடிங்க சீக்கிரமா. எந்திரிக்க முடியாதவங்களை கையை பிடிச்சு தூக்கி விடுங்க ஒரு நிமிஷம். ஹalleluya. இப்ப கையை பிடிச்சு ராபாலா ஷாட்டா ராகாலா சத்தம் போட்டு ராகாட்டா ராபாலா நேஷ்டா ராபாலா. அந்நிய பாஷை தெரியலன்னா ஏசையா ஜீசஸ் அப்படின்னு கூப்பிடாங்க. ரேபா ஹாஷா ராபா கேலரா டீபாலா ஜீசஸ்னு சொல்லு. ஜீசஸ் டெல் ஜீசஸ். கம் ஆன் ஜீசஸ் சொல்லுங்க. என்ன பாரு ஜீசஸ். எஸ் ஜீசஸ்
ஜீசஸ் சொல்லுங்க சொல்லுங்க ஜீசஸ். தம்பி என்னைய பாருடி, என்னைய பாரு ஜீசஸ். அவனை என்னைய பார்க்க வைங்க, என்னைய பார்க்க வைங்க. ஜீசஸ் சொல்லு, ஜீசஸ் சொல்லு, ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க ஜீசஸ். ரபாலா, நீங்க எல்லாரும் ஜீசஸ் சொல்லிட்டே இருங்க. ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டே இரு, சொல்லு ஜீசஸ். ரபாலா ஷாட்டா ரபா கதா லாமா ராகதரா டேம்னா மஹஸா ரபாலா பியாடா கர கதலாரா தீபாலா. நான் உங்க ஸ்பிரிட்ல ஆவியில விதைய விதைச்சிட்டு இருக்கேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள விதைய விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ராபா கபாலா ஷட்டா ரபாலா ரபா டிபலா பியாந்த ரவுட பா ஷட்டா ரபா லீன ஹாஸ்கட்டா ரபால் கேத்திரே லேம்ரே போஷ டியாரா மன மஹந்த ரபட கதலரா லேஷ டேர மேன ஹல்பா ராகதலரா லேஹா சகட்டா ரபாடா கதலா கட்டலரா மேர்மியானா நஹட்டா ரகதலரா தேமரா பியாட்டா ரகல ஷட்டா ரகதலரா நேஷத்ரியால ரம்ன மஹசதரரா. லேபா கைய கால அசைக்கணும் போல இருந்தா கைய கால அசைச்சு அந்நிய பாஷை ரா பே கதரரா நு சத்தியால ரகட கதா லே பிரே பாலா கதரா பாலரா ஷேகா ரகல ஷேர் பியால சண்ட ரகல. ஹalleluya hallelujah 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 amen amen. உட்காருங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, எல்லாரும் கையை வைத்து உன்னதங்களிலே. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் செழிப்பாக்குவார். எப்படி ஆக்குவார்னா, உங்க மேல உன்னதங்களில உங்களுக்கான எல்லாத்தையும் நீங்க கிரியை செய்யாமலே, நீங்க எஃபர்ட் போடாமலே, நீங்க எஃபர்ட் போட்டு தானே இப்ப சம்பாதிப்பீங்க. அது இல்லாமலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காருன்னா, உன்னதங்களில ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுவும் நம்ம உழைச்சதுனால நம்ம கைக்கு வரப்போறது இல்லை, அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம கைக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என் உழைப்புனால பெற்றுக்கிட்டேன்னு. நோ நோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பிளஸிங்ஸை கடவுள் எங்க வச்சிருக்காருன்னா உன்னதங்களிலே. ஒரு காரியம் நல்லா உங்களுக்கு நீங்கள் இந்த சர்வீஸில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ ஆம் நாட் அ ஃப்ளஷ், ஐ ஆம் அ ஸ்பிரிட். நான் ஆவியாக இருக்கிறேன். அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது, உன்னதங்களிலே நமக்கான ஆசீர்வாதம். சரி, உன்னதத்தில் இருக்கிற எனக்கான ஆசீர்வாதத்தை அங்கே வச்சுட்டு நான் எனக்கு சாப்பாடு வேணும் தானே, எனக்கு என் குடும்பத்தை நடத்தணும் தானே, அங்கே வச்சுட்டு நான் எப்படி அதை இங்கே நம்ம வைக்காம, நாம் நெத்தி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி 100% எஃபர்ட் போட்டு 20% சம்பாத்தியத்தை பார்த்து வாழ்றது இஸ் a curse life. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னை கவனிக்கிறீங்களா? ஹalleluya. ஆனா பஞ்ச காலத்துல விதைச்சு 100 மடங்கு அறுக்கிறது அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. என்னை கவனிக்கிறீங்களா? பஞ்ச காலத்துல ஏது மழையே இல்லை. எப்படி வந்துச்சு 100 மடங்கு? 100 மடங்குன்னா என்ன தெரியுமா? 100 மடங்கு ஒரு, அது வந்து 100%. பட் 100 மடங்குனா 100% பூர்த்தியான விளைச்சல், சரியா? ஆனா 100 மடங்குனா என்னன்னா, இருங்க, ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு விளையும்? ஒரு வயல்ல 100 மூடை விளையும்னா 100 வருஷத்துல விளைய வேண்டியதை ஒரே வருஷத்துல பெற்றுக்கொள்றது. உங்களுக்கு புரியாது, ஏன்னா இது நம்ம புத்திக்கு எட்டாது. இதை கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எது எப்படிங்க நடக்கும்னா, என் தேவன் சர்வ வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. 100 மடங்கு ஒரு 30 மூடை அறுக்கிறவங்க 100 மடங்குன்னா 100 இயர்ஸ்க்கு எஃபர்ட்லெஸ் blessing 1 இயர்ல, அதுவும் பஞ்ச காலத்துல ஒருத்தனால அனுபவிக்க முடியும்னா இது அவருடைய கிருபை இல்லாம வேற எது செய்ய முடியும்? இதை தர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சபைக்குள்ள, பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்.
இதுக்காக தான் உங்களுக்காக தான் யாரை நொறுக்கி இருக்காருன்னா குமாரனாகிய கிறிஸ்துவ நொறுக்கி இருக்கார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் யாரை அடிச்சிருக்காருன்னா குமாரனாகிய கிறிஸ்துவ அடிச்சிருக்கிறார். ஆல்ரெடி ஆக்சுவலி நீங்களும் நானும் தான் அடி வாங்கணும், நீங்களும் நானும் தான் நொறுக்கப்பட்டிருக்கணும். நம்ம நல்லா வாழ்றதுக்கு நம்மளை நொறுக்கி தான் வாழ வைக்கணும். ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டார்னா நம்மளை நொறுக்காம நமக்கு பதிலாக அவர் பிள்ளையை நொறுக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நொறுக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதுனா என்னைக்கோ செஞ்சிருக்கணும். அவங்கள பார்த்து சொல்ல, அவர் உங்களை நொறுக்கி இருந்தார்னா நீங்க இருப்பீங்க? சொல்லுங்க, இருப்பீங்களா? நம்மளை நொறுக்குன்னா நமக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோன்றதுனால தான் கடவுள் யாரை நொறுக்கி இருக்காருன்னா குமாரனாகிய கிறிஸ்துவன் நமக்காக நொறுக்கி இருக்காரு. அவர் நொறுக்கப்பட்டதுனால நான் சுகமா வாழ்றேன். ஹல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சுகமா வாழ்றதுக்கு நான் என்னங்க காசு கொடுத்தேன்? நான் சுகமா வாழ்றதுக்கு நான் என்னங்க எஃபர்ட் போட்டேன்? நான் ஒன்றும் எஃபர்ட் போடல. எனக்காக நான் பண்ண வேண்டிய எல்லா சாக்ரிஃபைஸையும், நான் வாங்க வேண்டிய எல்லா அடியையும் யாருக்கு கொடுத்தாருன்னா குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவருக்கு அனுபவிக்க வேண்டிய எல்லா சுகத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, கவனிங்கள். உன்னதங்களிலே இருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த பிசிக்கல் வேர்ல்டுல எப்படி பார்க்கிறது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். வாசிங்கள் பார்க்கலாம். ஜான், ஆமென், யோவான் எழுதின சுவிசேஷம் இல்ல, ரபாலா ஷட்டா ரபாலா கதரா டீகா ரபாலா கரா 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம். பதினோராவது அதிகாரம் 41வது வசனம். போதும். இங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு கண்களை ஏறெடுத்து ஒரு காரியம் செய்றார். என்ன செய்றார் தெரியுமா? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை, என்ன சொல்றார்? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்யறதுக்காக போய் நிற்கிறாருன்னா லாசருவை வெளியில கொண்டு வர்றதுக்காக, இல்லைன்னா உயிரோட எழுப்புறதுக்காக. நம்ம போய் நின்றுதான் என்ன பண்ணியிருப்போம்? பிடிச்சு ஆண்டவரை ஒரு உலுக்கி தள்ளியிருப்போம். ஆண்டவரே, எப்படி ஆயிலும் அவனை வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறபடினாலா செவி கொடுத்தபடினாலா? எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தபடினால். சொல்ல மாட்டீங்களே, கமா. செவி கொடுக்கிறபடினாலா? ஏற்கனவே பிதா இயேசுவுக்கு செவி கொடுத்து இருக்கிறார். என்ன கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே முடிஞ்ச வேலை. உங்க விண்ணப்பங்களை, உங்க சத்தத்தை ஆல்ரெடி கர்த்தர் கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, இப்ப லாசரு கல்லறை. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வசனத்தை வாசி. எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த விசுவாசிக்கும்படியாக இதை சொன்னேன். அடுத்து இப்ப என்ன சொல்றாருன்னா, லாசருவே, எல்லாம் சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. சத்தமா சொல்ல, லாசருவே வெளியே வா. அவரு செத்தவனை கூப்பிட்டாரா, உயிரோட இருந்தவனை கூப்பிட்டாரா? மரிச்சவனை எப்படி கூப்பிடுவான்? அவர் என்ன உரத்த சத்தமா கூடுவோம் தானே? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அங்கே கல்லறைக்கு முன்னாடி நின்று அவர் பேசுறதுக்கு முன்னாடியே
அங்கே உள்ள லாசரு என்ன ஆயிட்டார் அப்படின்னா உயிரோடு இருக்கிறார். இப்போ யாருக்கு தெரியாதுன்னா பிசிக்கல் வேர்ல்டில் பிசிக்கல் ரெல்மில் இருக்கிற சரீர பிரகாரமான உலகத்தில் வாழ்கிற கல்லறைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு, இயேசு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு யாருக்குமே எது தெரியாதுன்னா உள்ளுக்குள்ள உயிரோடு இருக்கிற லாசருவை தெரியாது. கவனிக்கிறீங்களா? நாமும் அதே மாதிரி தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல ஆல்ரெடி மரித்தவர்களாய் இருந்த எல்லாம், மரித்தவைகளாய் இருந்த எல்லாம் நமக்காக உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? சரி, காணப்படாத மண்டலத்துல ஏற்கனவே லாசருவை உயிர்ப்பிக்கப்பட்டு, அதாவது ஜீசஸ்க்கு தெரியும் லாசரஸ் கம் அவுட், கம் ஆன், வெளியே வா அப்படின்னு ஏற்கனவே அங்க வரும்போதே லாசருவை கர்த்தர் என்னவா தான் வச்சிருக்கிறார் அப்படின்னா உயிரோட வச்சிருக்கிறார். இதுதான் திஸ் இஸ் த டைம், லாசருவே வெளியே வா. உடனே லாசரு என்னமோ பக்கத்தில் உட்காந்துருக்கு இந்த ஆள் மாதிரி கடன்னு எந்திரிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், என்ன தெரியுமா? ஜீசஸுக்கு தெரியும் லாசரு உள்ள வேணா மரிச்சவனா இருக்கலாம், மேலே அப்படி இல்லை. என்ன கவனிக்கிறீங்களா? லாசரு கல்லறைக்குள்ள வேணா மரிச்சவனா இருக்கலாம், உன்னதங்களிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். என்ன கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? லாசரு கல்லறைக்குள்ள வேணா சடலமா இருக்கலாம், ஆனா உன்னதங்களிலே அவன் ஆல்ரெடி ரெசரக்டட், உயிர் தெழுந்தவனா இருக்கிறான். இதை விசுவாசிச்ச இயேசு என்ன செய்யறார் தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம்னா என்னன்னா தேங்க்யூ சொல்லுங்க. ஸ்தோத்திரம்னா என்ன? தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அவர் ஜீசஸ் வந்து என்ன சொல்றார்? தேங்க்யூ ஃபாதர்னு சொல்றார். நம்ம என்ன பண்ணணும்னா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஸ்தோத்திரம் பண்ண உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து அது ஒன்னொன்னுக்காக நீங்கள் இந்த பூமியில உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா, காணாத மண்டலத்தில் இருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்களை காண்கிற மண்டலத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுகிறேன். நீங்கள் காணாத மண்டலத்தில் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து இந்த பூமியிலே அவைகளை விசுவாசித்து அவைகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பீர்களானால், காணப்படாத மண்டலத்தில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த காண்கிற உலகத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் அதை பிராக்டிஸ் பண்றேன். நான் அதை சொல்லிட்டே இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமா, நெகட்டிவா நாங்க வீட்டில் பேச விடுறதே இல்லை. நான் மனைவி பாப்பா எல்லாரும் வந்துருக்கோம். வீட்டில் நாங்கள் நெகட்டிவா பேச விடுறதே இல்லை. அந்த மாதிரி டாக் வந்தாலும் நோ, கட் பண்ணேன். ஆமாம், நம்ம எதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா ட்ரூத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு, காணப்படாத மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காணப்படுகிற மண்டலத்தில் அனுபவிக்கிறதுக்கு அதை நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும். ஆண்டவர் பார்க்கறாங்க. ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. 3 days எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? நான் மைக் இல்லாம பேசினா இன்னும் உங்களோட கனெக்ட் ஆவேன்றதுனால தான் ஒய்ஃபைக்கு பேசிட்டு இருக்கேன். இது கஷ்டமா இருக்குமா ஆடியோ இல்லாம? சரி, ஓகே. ஹல்லேலூயா. கவனிங்கள். 3 days ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் பசியோட இருப்பாங்க, ரொம்ப பசியோட இருப்பாங்கன்னு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார் ஜீசஸ். ஜீசஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் பசியா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றது? சீஷர்கள் சொல்றாங்க, நாம போய் அங்க போய் வாங்கிட்டு வரணும்னாலும் முடியாத காரியம், ரொம்ப தூரமா இருக்கு, எப்படி போறது? உடனே ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்குல்ல அதை கொடுங்க. எங்க கிட்ட என்ன இருக்கு? எங்க கிட்ட ஒன்றும் இல்லை, போய் பாரு, அங்க இருக்கும். போய் பார்த்தா 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சின்ன பையன் கையில இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்திரேயா கையில இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே ஜீசஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? அதை எடுத்து கையில எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜீசஸுக்கு தெரியும் 5000 பேருக்கான சாப்பாடு, 5000 + 5000 புருஷர்கள், ஸ்திரீகள் ஒருவனுக்கு ஒருத்தின் கணக்கு வச்சாலும் 5000 + 5000 10,000,
அவன் நாம் இருவர் நமக்கு இருவர்னு கணக்கு வச்சாலும் அங்கிட்டு ஒரு 10,000 20,000 ஆச்சு. என்ன கவனிக்கிறீங்களா? நம்ம இந்தியன் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சொல்லிட்டு அவன் கணக்கு வச்சாலும் 20,000 ஆயிடுச்சு. 20,000 பேர். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில எடுத்து பார்க்கறத பேசாம பார்க்காத ஒண்ணுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறார். என்னை கவனிக்கிறீங்களா? பார்க்கறத பேச 5 அப்பம் 2 மீன் 5 அப்பம் 5 அப்பம் 2 மீனை எடுத்து அவர் ஸ்தோத்திரம். இந்த பிரைஸ், இந்த ஸ்தோத்திரம், இந்த தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுகிற ஸ்தோத்திரம், காணப்படாத மண்டலத்துல 20,000 பேருக்கு ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி இருந்த சாப்பாட அந்த நாளில அந்த மலையில அந்த ஜனங்கள் அனுபவித்தார்கள். என்ன கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காணப்படாத மண்டலத்தில் நமக்கான சூப்பர் நேச்சுரல் பிளஸிங். நீங்க 30 வருஷம் உழைச்சு உங்க சந்ததிக்காக சம்பாதிச்சு சேர்க்கிற சொத்து மதிப்பு எவ்வளவோ அதை விட பல மடங்கு அதிகமாய் உங்களை சேர்க்க வைக்கிற, உங்களை ப்ராஸ்பரிட்டியை வாழ வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னா சூப்பர் நேச்சுரல் மண்டலத்தில் வச்சிருக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? உங்க படிப்புக்கு ஏற்ற சம்பளத்தை நீங்க வாழ்நாளெல்லாம் சம்பாதிச்சாலும் உங்க சந்ததிக்கு சேர்த்து வைக்க கடன்காரனா தாங்க நிக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் உங்க சந்ததியை வாழ வைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் காணப்படாத மண்டலத்துல தேவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப சர்ச் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை விசுவாசித்து உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். கவனிக்கிறீங்களா? நம்ம ஃபாதர் அப்பா இருக்காங்கல்ல, நம்ம தலைவர், ஸ்தாபனம் தலைவர் அப்பா இருக்காங்கல்ல, எப்போ பார்த்தாலும் அப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் யோசிச்சு பார்ப்பேன், என்ன ஒரு நம்ம ஸ்தாபன தலைவர் எவ்வளோ ஆழம் நீள அகல பிரசங்கங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலையே. ஆண்டவர் இந்த சமீப வருஷங்கள்ல மண்டையில் அடிச்சு சொல்லி கொடுத்துட்டாரு. அவன் ஏய் உன் தகப்பன் செய்கிற ஊழியம் மகத்தான ஊழியம். என்னை கவனிக்கிறேன்னு அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாரு. நமக்கு கிடைச்ச ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்பா இருக்காங்கல்ல, வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். நான் இன்னைக்கு நேற்று அப்பா வந்திருந்தப்போ கூட சொன்னேன், அப்பா எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினாங்கப்பா, அப்பா எப்போ பார்த்தாலுமே ஆண்டவர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து எங்க போனாலும் அதை சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்னன்னு முத்திரை குத்திட்டோம்னா, அப்பா சுவிசேஷகர், சுவிசேஷம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணீரை தொடச்சு கவலையெல்லாம் போக்குவாருன்னு பேசுவாங்கன்னு. ஒரு நாளில் ஆண்டவர் நான் ஜோமன் இருக்கும் ஒரு வார்த்தை என்னோட பேசினாங்க. என்னன்னா, இது நான் மனசில் வெளியில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஓகே, பட் சர்ச்சில் ஆழமான உபதேசங்கள் பேசணும்ல, அப்போ தானே மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்லாம் மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சு. சமீபத்தில் ஆண்டவர் பேசினாங்க, எசையால ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆமென், அவர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் அந்நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்கா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும்னு வசனம் சொல்லுது. எனக்கு ஆண்டவர் பேசினாங்க, நான் சபையை ஆத்திர வேலை ஹீலிங் ப்ராசஸை நான் செஞ்சுட்டேன்னா சபைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் சந்திரனை போல இருக்கிற இப்ப இருக்கிற வெளிச்சம் சூரிய வெளிச்சம் மாதிரி மாறிடும். சூரிய மாதிரி இருக்கிற வெளிச்சம் 7 பகல் வெளிச்சம் மாதிரி மாறிடும்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அப்பா தான் கண்ணு முன்னாடி வந்தாங்க. அப்பா எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க சர்ச்சுக்குள்ள. புரியுதுங்களா நான் சொல்றது? சும்மா இல்ல ஃபாதர் அப்பா உன் கண்ணீரை துடைப்பாங்க சொல்லிட்டு இருக்கிறது சும்மா இல்லை. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. இந்த காலத்தில் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, தேவனுடைய சரீரமான சபைக்கு தேவையான ஒரு ஊழியத்தை நம்முடைய தகப்பனார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு கிடைச்சதுக்கு நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாம் பாக்கியசாலி. அப்பாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அப்பாவுக்காக ஸ்தோத்திரம்பா, ஃபாதர் அப்பாவுக்காக ஸ்தோத்திரம்பா. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் மேன் ஆஃப் காட் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. உங்களோட உறவாடுற ஒரு மேன் ஆஃப் காட் எங்களுக்கு தகப்பனா தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. எங்க முன்னாடி வாழ்ற ஒரு ஏனோக்கா நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. ரீகட்டால ரபாலா கடியாண்ட ரகதலரே
சித்திரியாண்ட ரகதலரா ஹப்ரபல சண்ட ரகதலரா. அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சிங்கில் வெரி இம்பார்ட்டண்ட். அப்பா அதுக்கப்புறம் தான் இந்த ரெவலேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதிகமாக அப்பாவை டேஸ்ட் பண்ணுறச்ச எங்கேயோ நிற்கிறாங்க நம்முடைய தகப்பன். தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்கிறத ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டோம். நமக்கான வல்லமையே எதில் தான் இருக்குன்னா தேங்க்யூ ஜீசஸில் தான் இருக்கு. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. சொல்லுங்க ஃபாதர். நீங்கெல்லாம் என்னைய பார்க்குறீங்களே, பாடுங்க. ஜீசஸ் தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஒரு காரியம் சிம்பிளா ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ காணப்படாத மண்டலத்தில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்கை உங்க சந்ததிக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நினைச்சு இந்த சபையில உட்காந்து, வீட்டில் உட்காந்து தேங்க்யூ ஜீசஸ். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. எஃப் எஃப் எஃப். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. லலலா 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 கையை தலைக்கு மேல தட்டி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சிக்கரபலரா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சோ ஒரு காரியத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சர்ச். தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. ஒன்னு, இருக்கிறத எடுத்து நன்றி சொல்லுங்க, இல்லாததுக்காக நன்றி சொல்லுங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறத எடுத்து, ஆண்டவரே இருக்கிறதுக்காக நன்றி, எனக்கு வரணும் இல்ல ஒண்ணுமே இல்ல, இல்லாததுக்காகனா எனக்கு இல்லாம போனதுக்காக நன்றி இல்ல, என்கிட்ட இல்லாததை நீங்க ஆல்ரெடி எனக்காக ஆயத்தம் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நன்றி. பிசாசு திருடன் எதுக்கு வருகிறான் என்றால் திருட வருகிறான். நம்ம அவன் திருடிட்டு போனதை நம்ம தேங்க்யூ ஜீசஸ் சொல்லக்கூடாது. அவன் திருடிட்டு போயிருக்கான், அதை 10 மடங்கா எனக்கு திருப்பி தருவீங்கன்னு ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. திருடன் அவன் திருட்டு போய உங்ககிட்ட இருந்து திருடிடுவான், நீங்க சாதாரணமா விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்?
அவன் எதெல்லாம் திருடினானோ அதையெல்லாம் 10 மடங்கு எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு விசுவாசிச்சு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க அம்மா சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக நன்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் இன்னும் தோன்றக்கூட இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காக நன்மையான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அதனால சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் சந்தோஷமா பாடலாமா? கடைசியா ஒரு 2 minutes. ஹalleluya. 1 2 3 ஸ்டார்ட். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம்ம அப்பா சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போறோம். ஆமென். உட்கார்ந்துகிட்டே கீழே ஒரு தட்டு. செய்ய மாட்டேங்கிறீங்க. கம் ஆன். கீழே ஒரு தட்டு. எல்லாரும் செய்யலாமா? 1 2 3 ஸ்டார்ட். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. Thank you, thank you, Jesus. ஆமென். சேர்ந்து சொல்லுமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இத கூட ரொம்ப சீரியஸா பாடுறீங்களே அம்மா தாயே. கொஞ்சம் முகத்துல சிரிப்போட அவன் கீழே குனிந்து தட்டி பக்கத்துல முகத்தை பார்த்து பாத்தீங்கன்னாலே சிரிச்சிருவீங்க. அவன் ஹலோ இருக்கீங்களா? கமான். 1 2 3 ஸ்டார்ட். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்குவீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு கானா ஊர்ல கல்யாணத்துல திராட்சரசம் தீந்து போயிடுச்சுல்ல. தீந்து போன உடனே ஜீசஸ் எல்லா கற்சாடியிலையும் தண்ணியை நிரப்புங்க. திராட்சரசம் தீந்து போன உடனேயே இந்த பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு கை கால்லாம் நடுங்கி இருக்கும். நம்ம சாம்பார்ல தண்ணி ஊத்தி பழகின ஆட்கள் நம்ம எல்லாரும். ஆமா தானே? சாம்பார் 3வது பந்தியில காலியா போகுதுன்னா 4வது பந்திக்கு ஆள் நிக்குதுன்னா எங்கடா சுடுதண்ணி, வாளியை எடுத்து ஊத்துங்கடான்னு சாம்பாரை ரசமாக்கி நம்ம பந்தியை முடிச்சிருவோம். ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? வெறும் பச்சை தண்ணிய, அவருக்கு தெரியும் உன்னதங்களிலே இந்த விஷயத்துல மகிமையை வெளியரங்கமாக்குகிறதற்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி அவர் சொன்னார், இப்பொழுது தண்ணீரை எடுத்துக்கொண்டு பரிமாறுங்க. பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போய் கொடுங்க. அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றான், மிகவும் ருசியுள்ள ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, ருசியுள்ள ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீங்களே.
அவருக்கு தெரியும் அந்த கச்சாடிக்கு முன்னாடி ஆண்டவரே எப்படியாவது இந்த தண்ணியை ரசமாக்கும். இல்ல அவருக்கு தெரியும் ஆல்ரெடி எனக்கான அற்புதம் பரலோகத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதம் ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் உன்னதங்களிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒண்ணு இங்க சர்ச்சில் வந்து கவலைய மறந்து துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என் மருமக இருக்காளே, நாம் ஒன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என் மருமக ஒரு எஸ்தர் ராணி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீல்ல? அந்த எஸ்தர் ராணியா கர்த்தர் மாத்திட்டார்னு விசுவாசிச்சு எனக்கு கொடுத்த இந்த எஸ்தர் ராஜாத்திக்காக ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும் நம்மளால? நீங்க அந்த மாதிரி விசுவாசிச்சு ஏன் மருமகளை இப்படிப்பட்ட ஒரு நபரா, தாழ்மை உள்ள ஒரு பிள்ளையா நீங்க மாத்தி என் கையில தந்தீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட மருமகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை விசுவாசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கீழே ஒரு தட்டு. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. லல்லா லல்லா எழுமி நின்னு பாடி முடிக்கலாமா? லல்லா 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 பாவமெல்லாம் பறந்தது, இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். சொல்லுங்க, பாவமெல்லாம் பறந்தது. சொல்லுங்க, பறக்க போகுதா பறந்துருச்சா? சொல்லுங்க, பறந்துருச்சு. நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. தீர்ந்துருச்சா? எப்ப தீர்ந்துச்சு? இன்னும் தான் வலிக்குது. தீர்ந்துருச்சு. எங்க தீர்ந்துச்சுன்னா எனக்காக உன்னதங்களிலே அது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நம்ம எதை பேசக்கூடாது? வலிக்குதே உண்மையை பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கை வலிக்கும் போது இந்த உலகம் என்ன தெரியும், என்ன சொல்லும் தெரியுமா? இங்க அந்த ஊர்ல நயினார் கோயில்ல ஒரு நுட வைத்தியசாலை இருக்கு. அந்த டாக்டர்ட்ட போனா நல்லா கட்ட போட்டு, இது ஃபேக்ட பேசுறது. ஆனால் சத்தியத்தை பேசுறது தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், டெய்லி மாத்திரை சாப்பிட்றதை விட சீரியஸா இந்த மாதிரியான வார்த்தைகளை டெய்லி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள சரியாகாத வியாதிகள் குணமாகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். சரியாகாத பிரச்சனைகள் சரியாவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிஜமா நான் சொல்றேன். ஹல்லேலூயா. காணப்படாத மண்டலத்தில் நமக்கான அற்புதங்கள் ஆல்ரெடி prepared, ஆல்ரெடி prepared. அதை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை இன்னொரு தடவை சந்தோஷமா கை தட்டி பாடி நாம் நிறைவு செய்யலாம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருங்க இருங்க, சிலர்லாம் சிரிக்கிறீங்களே தவிர குனிய மாட்டேங்கிறியா? நீங்க சிரிக்கவும் செய்யணும், குனியவும் செய்யணும். ஆமென். கம் ஆன் செய்யலாமா? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இப்பொழுது தெய்வீக சுகம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. லா 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 லா
சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்பொழுது பார்க்கிற நான் அல்ல, நான் ஆவியா இருக்கிறேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உன்னதங்களிலே எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். கை தட்டி ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Jesus, thank you. நல்ல கை தட்டி thank you Jesus, thank you Jesus. நல்ல கை தட்டி thank you Jesus. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. thank you Jesus. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டே கை தட்டுங்க. வாய் திறந்து ஜீசஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். thank you Jesus. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷேபா பாபா பாபா லக்கபா லதுரா தரா பாபா பாபா ஷேபா பாலா தரா பாபா லக்கபா லதுரா தரா பாபா 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 மிமாலா தனமா லக்கபா லதுரா ஷதரா பாபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆண்டவரே, இந்த நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்ல, நாங்கள் காண்கிறதை பேசாமல் காணாதவற்றுக்காக நன்றி சொல்ல, அறிக்கை செய்ய எங்களுக்கு பயிற்சித்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க பயிற்சி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல துதி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த ஊழியரை நீ பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களிலால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.